வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து எங்களுக்கு 28வது கல்யாண நாளுங்க. பாப்பா வீட்லவே சின்ன கேக் ஒண்ணு செஞ்சா. அந்த கேக்கு தான் கட் பண்ணோம். டேஸ்ட்டா தாங்க இருந்தது. கல்யாண நாளுக்கு வந்து பாட்டி காலத்து ஸ்வீட் தாங்க அல்வா. நெய் இல்லாம, முந்திரி இல்லாதயே செய்ய போறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பச்சரிசி, 1 டம்ளரில் வந்து 1/4 கிலோ கடலப்பருப்புங்க. நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும் கடலப்பருப்பும், அரிசியும். 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க. 1 டம்ளர் அரிசி போட்டுக்கினேன். அடுப்பில் தாங்க செஞ்சேன். பச்சரிசி வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. அப்போல்லாம் ஸ்வீட்டுன்னா இது தாங்க பெரும்பாலும் வீட்டில். தண்ணி கொதிச்சதே கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே கொதியிலே வெந்துருங்க. நல்லா கொதிச்சதோ போட்டு நல்லா ஊறிடுச்சு கடலப்பருப்பு. இது மாதிரி அல்வா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கினேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. மண் இருந்தால் வடிகட்டிக்கலாம், அடியில் நிற்கும். கடலப்பருப்பு வெந்துடுச்சிங்க. இந்த மாதிரி வெந்ததை மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலருங்க. அடுப்பு வந்து தீ கம்மி பண்ணிக்கோங்க. கம்மியாகவே வந்து தீ இல்லாதையே வந்து கலரணுங்க. அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா மாவு வேகட்டும். மாவு வெந்ததை வெல்லம் தண்ணி ஊற்றிடலாம். வெல்லம் ஊற்றிட்டோம்னா மாவு வேகாது. காய்ச்சி வச்சு வெல்லத்தை ஊற்றிடலாம். நல்லா கலரி கொடுங்க, ஒன்று சேர்ந்த மாதிரியே. நாலு ஏலக்காய் வந்து 2 பதியாக புட்டு போட்டுங்க. அப்படியே இந்த சைஸுக்கு தேங்காய் வந்து வெட்டி போட்டுக்கோங்க, கட் பண்ணி. இது மாதிரி பல்லாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டில் போட மறந்துட்டேன், லாஸ்ட்டில் போட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வாக்கெல்லாம். சூப்பரான அல்வா ரெடிங்க. நெய் இல்லாமல், முந்திரி திராட்சை இல்லாத கொட்டாங்குச்சியில் தாங்க ஊற்றினேன் இன்றைக்கி. இது தாங்க அப்பத்தி ஸ்பெஷலு. ஸ்வீட்டுன்னாவே இது தான் ஸ்பெஷலு. கொட்டாஞ்சியில் ஊற்றிட்டு மேலே வந்து தேங்காய் பூ போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்